ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ் பார்ட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். பார்க்கலாம் வாங்க. பிரதம மந்திரி கிராமின் சதக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன? சதக் யோஜனா அப்படின்னா என்னன்னா, சாலை மேம்படுத்தல் திட்டம் தானே சதக் யோஜனா. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கிராமத்தையும் முக்கிய நகரங்களோடு இணைத்தது தான் வந்துட்டு இந்த திட்டத்தோட நோக்கம். இயர் பார்த்தோன்னா 2000. நெக்ஸ்ட் கொஷின், அன்னபூர்ண மகிழா மண்டல் திட்டம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் திட்டம் தான் இந்த அன்னபூர்ண மகிழா மண்டல் திட்டம். அடுத்த கொஷின், டிபிஏபி மீன்ஸ் டிராஃப்ட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம், அதாவது வறட்சி பாதித்த நிலப்பரப்பு திட்டம். அடுத்த கொஷின், பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாயி திட்டம், அதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, பாசன வசதி வயல்வெளி வரை அடைய நன்று திரட்டிய முதலீடு. பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. ஓகேவா? இயர் பார்த்தோன்னா 2015 ஜூலை 1. அடுத்த கொஸ்டின், பெண் குழந்தைகளுக்கான அதிக வட்டி கிடைக்கக்கூடிய வங்கி கணக்கில் முடிந்த அளவிற்கு வைப்பு தொகை செலுத்தும் திட்டத்தின் பெயர் என்ன? சுகன்யா சம்ருதி திட்டம். சுகன்யா சம்ருதி திட்டம். இயர் 2015 தான் இதுவும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் 2001ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்துவதின் முக்கிய நோக்கம் கேட்டிருக்காங்க. புதிய பள்ளியில் தங்கி படிக்கும் வசதிகள் கொடுத்துருக்காங்க, அது தவறு. பாதுகாப்புடன் கூடிய போக்குவரத்து கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. சீருடை மற்றும் மதிய உணவு. அப்போ என்னென்னு பார்த்தோன்னா, புதிய பள்ளிகளும் சீருடை மற்றும் மதிய உணவு தான் வந்துட்டு சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தோட அமல்படுத்தும் போது அதோட முக்கிய நோக்கமாக இருந்தது. அப்போ 1-4 கரெக்டு. அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்ட கூற்றில் எது பிரதம மந்திரியின் பயிர் பாதுகாப்பு திட்டம் 2016 சரியானது? வேளாண்மை இயற்கை பேரழிவில் இருந்து பாதுகாப்பது, அடுத்த வருடத்திற்கு பயிர் செய்யக்கூடிய கடன் பெற தகுதியாதல். ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு தான். ஓகேவா? 2016 வருஷம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஈசக்தி திட்டம் எந்த அமைப்பின் கீழ் தொடங்கப்பட்டது? நபார்டு. நபார்டு இயர் பார்த்தோன்னா 1982. உள்நாட்டு நீர்வழி தடங்களை விரிவாக்க தொடங்கப்பட்ட திட்டம் ஜல்மார்க் விகாஸ் திட்டம். ஓகேங்களா? ஜல்மார்க் விகாஸ் திட்டம். நீர்னாவே ஜல்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1980 அக்டோபர் 2. ஐஆர்டிபி. ஓகேவா? இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இயர் பார்த்தோன்னா 1980 அக்டோபர் 2. பிரதம மந்திரியின் முத்ரா யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் ஏப்ரல் 8, 2015. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பத்துறை அறிவியலில் பெண்களுக்கான முதன்மையான பல திட்டங்களை இம்முயற்சி மூலம் அளிக்கிறது. கிரண். நெக்ஸ்ட் மேட்சிக் நாகூர் பிளான் அப்படின்னா 1943 63 தான் வந்துட்டு நாகூர் பிளான். பாம்பே பிளான்ன்றது 1961 81. லக்னோ பிளான்னா 1981 2001. நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் 1999. 2 4 3 1 ஆன்சர். அடுத்து ஒரு மேட்ச். மென்டார் இந்தியா அப்படின்றது தொழில் முனைவு மற்றும் புத்தாக்கத்தை மேம்படுத்துதல். PMMVY, அதாவது பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா இருக்கு இல்லையா, 2017. அது பார்த்தோன்னா கருவுற்ற தாய்மார்களின் நலனை மேம்படுத்துதல். ஓகேவா? கருவுற்ற தாய்மார்களின் நலனை மேம்படுத்துதல். நெக்ஸ்ட் பாருங்க, SBGY SBGY இது எதை குறிக்குது அப்படின்னா, கிராமப்புற ஏழைகளுக்கு வங்கி மற்றும் காப்பீட்டு சேவைகளை அளித்தல். நெக்ஸ்ட் PMEY, இது பார்த்தோன்னா உஜ்வாலா திட்டம் இருக்கு இல்லையா, அந்த கேஸ்லாம் கொடுப்பாங்கல்ல பெண்களுக்கு, அது BPL இல்லங்களில் இருந்து இலவச LPG இணைப்பினை பெண்களுக்கு வழங்குதல் திட்டம். அது 2016 தான். ஓகேவா? இந்த உஜ்வாலா திட்டம். ஆன்சர் 1 4 2 3. அடுத்து மேக் இன் இந்தியா திட்டம் நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா, உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய அழைத்தல். ஓகேங்களா? உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய அழைத்தல் தான் வந்துட்டு மேக் இன் இந்தியா திட்டம் 2014. அடுத்து, சரியான கூற்றை தேர்வு செய்க.
பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் 2022ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு என்ற இலக்கினை அடைவதற்கு குறிக்கோளாக கொண்டது. அடுத்து மென்மேலும் அது 2022ஆம் ஆண்டிற்குள் விருப்பமுள்ள ஊரக மற்றும் அனைவருக்கும் தூய்மையான சமையல் வசதி என்ற இலக்கினை அடைவதை குறிக்கோளாக கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஏன்னா சமையல் வசதி இல்லை இல்லையா, அனைவருக்கும் வீடு தான் வந்து கட்டித்தரன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு என்னது, 1 மட்டும்தான் கரெக்டு, 2 வந்து தவறு. அடுத்து ஆரோக்கிய சேது என்ற செயலியில் பயன்படுத்தப்பட்ட கீழ்கண்ட தொழில்நுட்பம் மூலம் COVID-19 வைரஸ் அதிகமாக பரவிய மண்டலங்களை கண்டுபிடிக்க எது பயன்படுத்தப்பட்டது? புவியியல் தகவல் தொழில்நுட்பம் தான் வந்துட்டு அதை கண்டுபிடிக்க பயன்பட்டது. ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா குடிநீர் வசதி. ஓகேவா, குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம் தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். 2005 to 2006ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட கிராமப்புற இந்தியாவுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பை வழங்குவதற்கான திட்டம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய கட்டுமானம் மற்றும் கிராமப்புற வீடுகள். இங்கே உள்கட்டமைப்புன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, இதுலேயே வந்துட்டு கட்டமைப்பு கட்டுமானம், இந்திய கட்டுமானம் மற்றும் கிராமப்புற வீடுகள். அடுத்த கொஸ்டின், துப்புரவு தொழிலாளர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் சுய உதவி குழுக்கள் அமைத்து மானியத்துடன் கடன் வசதி பெறும் திட்டம் என்னன்னு பார்த்தோன்னா சுபமதி சுய உதவி குழு. ஓகேவா, சுபமதி சுய உதவி குழு. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்வச் பாரத் அபியான் வந்துட்டு நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்கள் கரெக்டு. அம்ருத் திட்டம் அப்படின்னா நகராட்சி நிறுவனங்கள். நீட்ஸ் அப்படின்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழிலகங்கள், அதுவும் கரெக்டு. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா வந்து சுற்றுச்சூழல் கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. ஏன்னா அது வந்து பயிர் காப்பீட்டு திட்டம் தானே, வேளாண்மை சார்ந்தது. அப்போது டி மட்டும்தான் தவறு. அடுத்த கொஸ்டின், பொருத்தமற்ற கூற்றினை கேட்டிருக்காங்க. உழவர் கடன் அட்டை விவசாயிகளுக்கு விரைவாக தகுதிக்கேற்பவும் கடன் வழங்கும் ஏற்பாடு ஆகும். செகண்ட் பாயிண்ட்டு, விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது மட்டும்தான் தவறு. நெக்ஸ்ட்டு, வேளாண்மை நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது ஏபிஎம்சியின் பணியாகும். ஏபிஎம்சி சந்தை சார்ந்த விரிவாக்க சேவைகளை வழங்குகிறது. இதில் 2 மட்டும்தான் தவறு, மீதி 1, 2, 4 எல்லாமே கரெக்டு. சந்தை விரிவாக்க சேவையும் வழங்குவாங்க. அடுத்தது, சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1992 தான் வந்துட்டு சுய உதவி குழுக்கள் வங்கியுடன் இணைக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, உழவர் கடன் அட்டை, அது எந்த வருஷம் அப்படின்னா 1998 1999 அந்த வருஷம் தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இயர் பார்த்தோன்னா 1980. அடுத்தது, முத்ரா திட்டத்தின் கீழ் கடன்களை பெறுவது நுண்தொழில் நிறுவனங்கள். முத்ரா திட்டம் இயர் என்ன 2015. தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தின் ஒரு பகுதியாக குழந்தை பரிசோதனை மற்றும் குழந்தையின் பாலினம் அறிதல் உள்ளது. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியக்கிரம். ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியக்கிரம் தான் வந்துட்டு இந்த திட்டத்தோட பேர். அடுத்தது பார்த்தோன்னா வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் என்ன வசதிகள் பெறத்துக்கு அந்த வீடு வழங்க திட்டம்னு பார்த்தோன்னா நகர்ப்புற குடிசைவாசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான திட்டம் தான் இந்த வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா. ஆவாஸ்னாவே வீடு தானே, அப்போ வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது நகர்ப்புறத்தில் குடிசைவாசிகளாக இருக்காங்கல்ல அவங்களுக்கான திட்டம் இது. அம்ருட் அட்டல் மறுசீரமைப்பு மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான குழு தமிழ்நாட்டில் அம்ருட் குழுவின் நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா அடிப்படை வசதிகளை தர்றது தான் வந்துட்டு இந்த அம்ருட். ஓகேவா, அடிப்படை வசதிகளை தருவது. ஆஸ்பயர் 2015 2015 வருடம் எந்த நோக்கத்திற்காக துவங்கப்பட்டது அப்படின்னா ஆஸ்பயர் தொழில் முனைப்பை முடுக்கி விடுதல் மற்றும் புதிய தொழில்களை ஊக்குவிடுதல் தான் வந்துட்டு இந்த ஆஸ்பயர் 2015. தொழில் முனைப்பை ஒடுக்கி விடுதல் மற்றும்
புதிய தொழில்களை ஊக்குவித்தல். அடுத்து ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சுயதொழில் திட்டம் எந்த பெயரில் மறுசீரமைப்பு அமைக்கப்பட்டது அப்படின்னா தேசிய ஊரக ஜீவாதார இயக்கம். ஓகேவா, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சுயதொழில் திட்டம் அப்படின்னா SGSY அப்படின்றது நேஷனல் ரூரல் லைவ்ஹுட் மிஷன். ஓகேவா, அதுதான் வந்துட்டு மறுசீரமைக்கப்பட்டது. டிஜிட்டல் இந்தியா என்னும் பிரச்சாரம் துவங்கப்பட்ட ஆண்டு 2015. டிஜிட்டல் இந்தியா என்னும் பிரச்சாரம் துவங்கப்பட்ட ஆண்டு 2015. நெக்ஸ்ட் கொஷின், ஒருநிலை நெருக்கடி கூற்று காரணம். ஓகே, கூற்று காரணம் ஒருநிலை நெருக்கடி மையம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் உதவுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. 18 வயதுக்கு மேற்பட்டன்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தவறு. காரணம் பார்த்தோன்னா 18 வயதுக்கு குறைவான பெண் குழந்தைகளுக்கு சிறார் நீதி சட்டம் மற்றும் போக்சோ சட்டம் 2012 நிறுவப்பட்ட நிறுவனங்களும் அதிகாரிகள் உதவுவர். காரணம் வந்து கரெக்டு, கூற்று மட்டும் தான் தவறு. ஓகேவா, கூற்று ராங்க, காரணம் வந்துட்டு கரெக்டு. ஆப்ஷன் பி. ஓகே, ஏ தவறு, பி வந்துட்டு சரி. அடுத்து பின்வரும் கூற்றை ஆராய்க. சக்தி திட்டம்ன்றது பெண்களுக்கானது, பூர்ண சக்தி கேந்திரன்றதும் பெண்களுக்கானது, கிராம ஒருங்கிணைப்பு மற்றும் சேவைகள் எளிதாக்கும் திட்டம் பெண்களுக்கானது, நாவ் யுவக் திட்டம் பெண்களுக்கானது. இதில் வந்துட்டு எது பெண்களுக்கான திட்டம் இல்லை அப்படின்னா கிராம ஒருங்கிணைப்பு மற்றும் சேவைகள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, அதுவும் வந்துட்டு இது வந்து எளிதாக்கும் திட்டமும் வந்துட்டு பெண்களுக்கானது தான். சக்தி அப்படின்னு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதுவும் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு வந்தால் தான் வந்து இந்த சக்தி அப்படின்னு வரும். அப்போ 1 கரெக்டு, 2 கரெக்டு, 3 கரெக்டு. இந்த நவ யுவாக் அப்படின்னு இருக்கு இல்லையா, நவ் யுவாக் இது மட்டும்தான் வந்துட்டு தவறு. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு இளைஞர்களுக்கானது, அதாவது யூத் அண்டர்டேக்கிங் விசிட் ஃபார் அக்வயர் நாலேஜ், இதுதான் வந்துட்டு அந்த நவ் யுவாக். அப்போ வந்துட்டு 4 மட்டும்தான் தவறு. ஆன்சர் பார்த்தோன்னா 1, 2, 3 சரி. அடுத்த கொஷின், எந்த வேலைவாய்ப்பு திட்டம் அத்தகைய திட்டங்களின் மைல்கல் எனவும் ஆக சிறந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எனவும் ஐக்கிய நாடுகள் சபையில் மனித மேம்பாடு 2015ஆம் ஆண்டு வருடத்தில் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தான் வந்துட்டு குறிப்பிடப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் SJSRY ஸ்டாண்ட்ஸ் ஃபார் SJSRY அப்படின்னா ஸ்வர்ண ஜெயந்தி சாஹரி ரோஜர் யோஜனா. இயர் பார்த்தோன்னா 1997. ஓகேவா, ஸ்வர்ண ஜெயந்தி சாஹரி ரோஜ்கர் யோஜனா. நெக்ஸ்ட், இந்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எப்போது தொடங்கியதுன்னா 2018. கீழே தரப்பட்டுள்ள MGNREGS அதோட சாதனை வந்துட்டு எது அல்லன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது MGNREGS அப்படின்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்துட்டு அதோட சாதனை வந்து எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. வேலை வாய்ப்பை வந்து அதிகப்படுத்திருப்பாங்க, உள்ளாக்க நிதியம் வந்து கரெக்டு, குறைந்தபட்ச கூலியும் வந்துட்டு அதிகப்படுத்துதல், நடைமுறைப்படுத்துதல் உள்ள ஒழுங்கற்ற தன்மைன்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் டி. கேலோ இந்தியா வாஸ் லான்ச்டு டூரிங் த இயர். கேலோ இந்தியா எந்த வருடம் கொண்டு வரப்பட்டதுன்னா 2016 to 17 இருக்கு இல்லையா, அந்த வருஷம் தான் கேலோ இந்தியா கொண்டு வரப்பட்டது. அடுத்தது சங்கல்ப் என்பது எதனோடு தொடர்புடைய தொடுத்தாக்கத்தின் முதற்படி ஆகும் அப்படின்னா திறன் மேம்பாட்டு திட்டம் தான் வந்துட்டு இந்த சங்கல்ப். ஓகேவா, திறன் மேம்பாட்டு திட்டம் தான் இந்த சங்கல்ப். நெக்ஸ்ட், இந்திய அரசு 2005ஆம் ஆண்டு பாரத் நிர்மான் என்று அழைக்கப்படும் ஒரு கால எல்லைக்கு உட்பட்ட திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. கீழ்கண்டவற்றில் பாரத் நிர்மான் திட்டத்தின் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் நிர்மான் திட்டம்னா என்னது, அந்த சாலை வசதி இருக்கு இல்லையா, ஓகே. அப்போது கிராமப்புற இணைப்புன்றது கரெக்டு, கிராமப்புற வீட்டு வசதி அப்படின்றது கரெக்டு, சுய உதவிக்குழு தான் வந்துட்டு இதுக்கு சம்மந்தமே இல்லாதது. மற்றபடி கிராமப்புற நீர் அழிப்பு இது எல்லாமே வந்துட்டு கரெக்டு. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு தொடர்பு இல்லாதது. அடுத்தது ECLGS திட்டம் என்பது எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம், அவசரகால கடன் உத்தரவாத திட்டம். அவசரகால கடன் உத்தரவாத திட்டம் தான் வந்துட்டு ECLGS.
1987 தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம் யாருக்கான நலத்திட்டம்னா பெண்களுக்கான திட்டம் தான். ஓகேவா? ஆப்ஷன் அதாவது ஆன்சரே தெரியலனா கூட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்தால் கண்டிப்பாக அது பெண்களுக்காக தான் இருக்கும் அப்படின்னு போடலாம். ஆப்ஷனே தெரியல, ஆன்சர் தெரியல அப்படின்ற பட்சத்தில். ஓகேவா? டேஷ் இலாகாவல் சுவ பிரதான் அலைபேசி செயலி செயல்படுகிறது. தூய்மை பிரதான். ஓகேவா? ஸ்வச் பாரத் யான் மொபைல் ஆப் ஆப்ரேட்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப். இந்த ஸ்வச் பாரத் மொபைல் ஆப் இருக்கு இல்லையா, அதாவது எந்த துறை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா சுற்றுலா வளர்ச்சித்துறை தான் வந்துட்டு. ஓகேவா? சுற்றுலா வளர்ச்சித்துறை தான் செயல்படுத்தப்படுகிறது. தமிழில் தெரியல, இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் தமிழில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சிலது புரியாது. நெக்ஸ்ட்டு தொட்டில் குழந்தை திட்டம். தொட்டில் குழந்தை திட்டம் வந்து என்னது? பெண்களுக்கானது தான் வந்துட்டு இந்த தொட்டில் குழந்தை திட்டம். சேவை இல்லங்கள். ஓகேவா? சேவை இல்லங்கள் அப்படின்றது பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பெண்களை பாதுகாப்பது. சகி அப்படின்றது வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுவதுதான் வந்துட்டு இந்த சகி. மகிழா சக்தி கேந்திரா அப்படின்றது கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. அப்போ ஆப்ஷன் 3-1-4-2 ஆப்ஷன் சி 3-1-4-2. கீழ்காண்பனவற்றுள் எது போஷன் 2.0 திட்டத்தில் கூறப்படாததுன்னு கேட்டிருக்காங்க. குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு வந்துட்டு கூறியிருப்பாங்க. 11 வயது பெண்களின் ஊட்டச்சத்து குறைபாடு, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும்தான் வந்து தவறு, அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. வயது முதிர்ந்தவர்களின் ஊட்டச்சத்து குறைபாடு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஊட்டச்சத்து குறைபாடோட தான். கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் மட்டும் கிடையாது. இது எல்லாமே குழந்தைகளோ இல்லை முதியவர்களோ அவங்களோட ஊட்டச்சத்து குறைபாடு பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. போஷன் 2.0 திட்டம். ஓகேவா? அடுத்தது புறா எனும் சொல்லின் சரியான விரிவாக்கத்தை தேர்ந்தெடு. ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா தான் வந்துட்டு இந்த புறா. ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா. இயர் பார்த்தா 2003. அடுத்து பாருங்க, பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டம் இருக்கு இல்லையா, இதன் முக்கிய நோக்கத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. உஜ்வாலா திட்டம் அப்படின்றது என்னது? அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் திரவமாக்கப்பட்ட சுத்தமான பெட்ரோலிய வாயு மற்றும் வாயு ஆற்றல் எரிபொருளை வழங்குதல். அந்த கேஸ் வழங்குற திட்டம் தானே. அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம். வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் அப்படிங்கிறது ஸ்வர்ண ஜெயந்தி சாஹரி ரோஸ்கர் யோஜனா. சமூக உதவி திட்டம் என்பது தேசிய குடும்ப நன்மை திட்டம். மனித மேம்பாட்டு திட்டம் என்பது குறைந்தபட்ச தேவைகள் திட்டம். ஆப்ஷன் 2-3-1 கரெக்டு. அடுத்தது அரசாங்கத்தின் நலத்திட்டங்களை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் ஏழை குடும்பங்களில் உள்ள ஏழைகளுக்கு கோதுமை கிலோ ஒன்றிற்கு 2 ரூபாயும் அரிசி கிலோ ஒன்றிற்கு 3 ரூபாயும். ஓகேவா? கோதுமை வந்து 2 ரூபாய், அரிசி வந்து 3 ரூபாய். அடுத்த பாயிண்ட், தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் முதியோர் மற்றும் ஆதரவற்றோருக்கு 75 மதிப்பு ஓய்வூதியமாக பெரும்பாலான மாநில அரசுகள் வழங்கும் தொகைக்கு கூடுதலாக வழங்கப்படுகிறது. எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு தான். அடுத்தது பிரதம மந்திரி கிறிஸ் சின்சாயி திட்டத்தின் நோக்கம் எதை அடைய வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு துளிக்கும் அதிக பயிர் தான் வந்துட்டு பிரதம மந்திரி கிருஷி சின்சாயி யோஜனா. 2015 பார்த்தோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் ஐஏஒய் என்ன அடிப்படை தேவையை பூர்த்தி செய்கிறது? ஐஏஒய் அப்படின்னானது இந்திரா ஆவாஸ் யோஜனா. அந்த வீடு கட்டுற திட்டம் இருக்கு இல்லையா, வீடு கட்டுற திட்டம் தான். என்ன அடிப்படைனா வீடு கட்டும் திட்டம். அந்த இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது இயர் பார்த்தோன்னா 1985 to 86. வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு பெருந்திட்டம் என்பது செயல்படுத்தும் அமைச்சகம் எதுன்னு பார்த்தோன்னா ஊரக மேம்பாட்டுத்துறை. வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு பெருந்திட்டம் என்பது செயல்படுத்தும் அமைச்சகம் ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக மேம்பாட்டுத்துறை.
பின்வருவனவற்றுள் எது பெண்கள் தங்கள் வாழ்வில் பல்வேறு கட்டங்களில் முன்னேறி வரும்பொழுது ஒருங்கிணைந்த பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பை வழங்குவதற்கான நிறுவப்பட்டது அப்படின்னா சக்தி இயக்கம். பெண்கள்னாவே சக்தி, ஓகேவா? சக்தி இயக்கம், மிஷன் சக்தி. அடுத்து பின்வருவனவற்றுள் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா வாத்சல்யா இயக்கம். அது பார்த்தோன்னா திருநங்கைகளுக்கு விரிவான மறுவாழ்வுன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு, ஏன்னா அது குழந்தைகளுக்கானது. அப்போ 1 தவறு. 2 பாருங்கள், சக்தி இயக்கம் பெண்களுக்கு குடியுரிமை சார்ந்து வாழ்வு முழுமைக்கும் ஆதரவு வழங்குதல். அது கரெக்டு. சக்தி இயக்கம்னாவே பெண்கள் தான். போசான் 2.0ங்கிறது குழந்தைகள் மற்றும் சிறுமிகள் ஊட்டச்சத்து குறைபாட்டு சவால்களை நிவர்த்தி செய்தல். இப்போ தானே பார்த்தோம். போசான் 2.0ங்கிறது ஊட்டச்சத்துக்கான திட்டம். ஸ்மைல் ஸ்கீம் அப்படிங்கிறது பிச்சை எடுக்கும் நபர்களின் விரிவான மறுவாழ்வு. இந்த பிச்சைக்காரருக்கான திட்டம் தான் இந்த ஸ்மைல் திட்டம். அப்போ 2, 3, 4மே கரெக்டு. 1 மட்டும்தான் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் ஏற்றுமதி, அதாவது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் ஏற்றுமதியை ஊக்குவிக்க வட்டி சமன்படுத்துதல் திட்டம் உருவாக்கப்பட்டது. காரணம், ஏற்றுமதிக்கான கடன்களின் மீதான வட்டி தொடர்பான நன்மைகளை ஏற்றுமதியாளர்களே பெறுகின்றனர். அப்போது கூற்றும் ரைட், கரெக்டு. காரணமும் கரெக்டு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கரெக்ட், ஓகேவா? கூற்று காரணம் 2மே சரி. அதற்கு சரியான விளக்கம். ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா திட்டம் அப்படின்றது எந்த ஆண்டில் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1989. ஜவஹர் யோஜனா ப்ரோக்ராம் 1989. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது எதன் கீழ் மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம். எந்த திட்டம் குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை அளிக்கிறது? ஆயுஷ்மான் பாரத் திட்டம். அதுதான் சுகாதார பராமரிப்புக்கான திட்டம். ஆயுஷ்மான் பாரத் பார்த்தீங்கன்னா 2018 இயர். அடுத்து, டேஸ் மூலம் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வேலை மற்றும் ஊதியம் உறுதி செய்யப்படுகிறது. MGNREGA, இந்த மகாத்மா காந்தி ரூரல் டெவலப்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுதான். அடுத்து, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. தேசிய ஊரக சுகாதார திட்டம் 2005. நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் 2005. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் 1992. தேசிய மருத்துவ குழு சட்டம்ங்கிறது 2019. தமிழ்நாடு பொது சுகாதார திட்டம் 1939. 4, 1, 2, 3 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 10,000 ஹெக்டருக்கு அதிகமான விளைநிலங்களுக்கு பாசன வசதி வழங்கும் திட்டத்தை என்ன சொல்லலாம் அப்படின்னா பெரிய நீர்ப்பாசன திட்டம், மேஜர் இரிகேஷன் ஸ்கீம்ஸ். எவ்வளோ இருக்குன்னு 10,000 ஹெக்டருக்கு அதிகமான விளைநிலங்களுக்கு தான் இந்த பெரிய நீர்ப்பாசன திட்டம். பின்வருவனவற்றுள் எது டிஜிட்டல் இந்தியா முன்னெடுப்புகளின் நோக்கம் அல்ல? வணிகத்தை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஏ. வணிகத்திற்காக டிஜிட்டலாக மாற்றப்பட்ட சேவைகள். அது கரெக்டு. பண பரிவர்த்தனைகளை பணத்தை கையில் எடுத்து செல்லாமல் மின்னணு மூலம் செய்தல். அதுவும் கரெக்டு. இணைய வழியில் அனைத்து அரசு சேவைகளின் தடையற்ற ஒருங்கிணைப்பு. அதுவும் கரெக்ட், ஓகேவா? ஏபிசி எல்லாமே கரெக்டு. எது நோக்கம் அல்லன்னு பார்த்தோன்னா இணைய வழி சேவைகளை செலவை குறைத்தல்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் தவறு. அடுத்து பாருங்க, துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் என்று தொடங்கப்பட்டது. NSPE, அதாவது த நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன். எப்போ அப்படின்னா 1995 ஆகஸ்ட் 15. நெக்ஸ்ட் 1983ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் கிராம நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பின்வரும் எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது? RLEGP இருக்கு இல்லைங்களா, அது இயர் பார்த்தோன்னா 1983 ஆகஸ்ட் 15. அதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா கிராமப்புற பகுதிகளில் லாபகரமான வேலைவாய்ப்பை உருவாக்கவும் மற்றும் ஆக்கவளம் கொண்ட சொத்துக்களை உருவாக்கவும். அதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதார ஆதாரங்களை வலுப்படுத்த எந்த வேலைவாய்ப்பு திட்டம் மிகவும் முக்கியமானது? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இதுதான் ரொம்ப முக்கியமான திட்டம். இதில் நம்மளே இது வரைக்கும் 3-4 டைம் பார்த்துட்டோம், ஓகேவா? 3 டைம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின். PMRY மீன்ஸ் பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கார் யோஜனா. பெண்கள் மேம்பாடு பற்றி பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரதம மந்திரி முத்ரா யோஜனா மற்றும் ஸ்டாண்ட் மிகு இந்தியா திட்டம், அதாவது இந்த ஸ்டாண்டப் திட்டம் இருக்கு இல்லையா, அதான் சொல்கிறாங்க ஸ்டாண்டப் ஸ்கீம் திட்டம் ஆகியவை பெண்கள் சமூகத்திற்கான நடவடிக்கைகளை ஆதரிக்கின்றன.
கரெக்டு. விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாடு முயற்சிகள் மற்றும் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனான்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. தேர்ட் ஒன் பார்த்தோன்னா பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாடு அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் உஜ்வாலா திட்டங்கள் ஒரு நிறுத்த மையம் மற்றும் பாலின பட்ஜெட். 1, 3 கரெக்டு, 2 மட்டும் தவறு. பின் வருவனவற்றுள் அன்னை தெரேசா நினைவு திருமண உதவி திட்டம் எதனை அடிப்படையாக கொண்டதுன்னா அனாதை பெண்களின் திருமணம் தொடர்புடையது. ஓகேவா. எக்ஸ்பேண்ட் புறா அப்படின்றதுக்கான எக்ஸ்பேண்ட் பார்த்தோன்னா ப்ரொவைடிங் அர்பன் அமெனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா. இயர் பார்த்தோன்னா 2003. இதுவும் ஏற்கனவே பார்த்த கொஷின் தான். மேக் இன் இந்தியா பிரச்சாரத்தில் சின்னத்தில் உள்ள விலங்கு எதுன்னு பார்த்தோன்னா சிங்கம், லைன். டிஜிட்டல் இந்தியா என்னும் முன்முயற்சி செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 2015. மேக் இன் இந்தியா 2014, டிஜிட்டல் இந்தியா 2015. பின்வரும் திட்டங்களில் திருநங்கைகளின் நலன் மற்றும் ஒட்டுமொத்த மறுவாழ்விற்கான மத்திய அரசின் திட்டம் வந்துட்டு ஸ்மைல். அடுத்து ஜன் ஔஷாதி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா தரமுள்ள மருந்துகளை பெறக்கூடிய விலையில் தருவது தான் வந்துட்டு ஜன் ஔஷாதி திட்டம் முக்கிய நோக்கம். மெடிசன்ஸ் கொடுக்கறது. ஓகேவா. மருந்துகள் ஜன் ஔஷாதின்றது. அடுத்து வந்து பார்த்தோன்னா பின்வற்றுள் எது வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஊரக வாய்ப்பு திட்டம் ஏ வந்துட்டு அதுவும் வந்துட்டு வேலைவாய்ப்பு உருவாக்குறது தான். பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டம் அதிலே வேலைவாய்ப்புன்னு வந்துருச்சு இல்லையா. ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்டு. தேசிய வேலைக்கான உணவு திட்டம் அதுவும் கரெக்டு. ஜன்தன் யோஜனான்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. MGNREGA ஃபர்ஸ்ட் லான்ச் இந்த இயர் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அந்த சட்டம் பார்த்தோன்னா 2006 முதல் தான் வந்துட்டு தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு சுய உதவி குழுக்கள் கூற்று காரணம் சுய உதவி குழுக்களின் செயல்பாடுகளை வைத்து வங்கி இணைப்பு திட்டத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். அது கரெக்டு. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமானது பயனாளிகளை வறுமை கோட்டிற்கு மேல் முன்னேற்றம் அடைய செய்வதாகும். கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. அதற்கான எக்ஸ்பிளனேஷனும் கூட. நெக்ஸ்ட் ஸ்வர்ண ஜெயந்தி சாஹரி ரோஜ்கர் யோஜனா எதனுடன் தொடர்புடையது? நகர்ப்புறம் ரிலேட்டட். நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் இது உங்களுக்கு. ஓகேவா. ஸ்வர்ண ஜெயந்தி சாஹரி ரோஜ்கர் யோஜனாங்கிறது நகர்ப்புறம் தொடர்புடையது, அர்பன் ஏரியாஸ். பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2000. கிராம சதக் யோஜனா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதே தான். ஓகேவா. 2000. அந்த கிராமப்புற சாலைகள் வந்து மேற்படுத்துறது, இணைக்கிற சாலைகள் இணைக்கும் திட்டம். அடுத்த கொஸ்டின் குழந்தை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பின்வரும் திட்டங்கள் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். என்ன திட்டம்னா இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். அடுத்த கொஸ்டின் பிரதம மந்திரியின் ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் ஏழை மற்றும் பாதிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ரூபாய் 5 லட்சம் ஒரு ஆண்டுக்கு சுகாதார காப்பீடு ஒரு குடும்பத்திற்கு 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை பராமரிப்பு மருத்துவமனைகளில் பயன்படுத்திக் கொள்ளலாம். எவ்வளோனா 5 லட்சம் வரைக்கும் வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேவா. பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் அந்த காப்பீடு திட்டம். அடுத்து உதான் திட்டம் தொடங்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா மாநிலத்தின் நகரங்களை விமான போக்குவரத்தின் மூலம் இணைப்பது தான் வந்துட்டு இந்த உதான் திட்டம். உதான் திட்டம் இயர் வந்து 2014. அடுத்து இந்திய அரசின் பின்வரும் திட்டங்களுள் துப்புரவு தொழிலாளர்களின் பாதுகாப்பையும் மதிப்பையும் உறுதி செய்வது எதுன்னு பார்த்தோம்னா நமஸ்தே. அடுத்த கொஸ்டின் கீழ்காணுவற்றுள் எது பேடி பச்சோ பேடி பந்தோ எனும் ஒன்றிய அரசின் திட்டத்தின் நோக்கம் கிடையாது? ஃபர்ஸ்ட் பாருங்க, பாலின அடிப்படையிலான தேர்வு நீக்கத்தினை தடை செய்தல் கரெக்டு. பெண் குழந்தைகளின் வாழ்வு மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்தல் கரெக்டு. பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்கேற்பினை உறுதி செய்கள் 1, 2, 3மே வந்துட்டு கரெக்டு. சம்மந்தப்பட்ட பெண் குழந்தையின் பெயரில் நிரந்தர வைப்பு தொகை ஏற்படுதல் கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. வைப்பு தொகையெல்லாம் வந்துட்டு அவங்க தரமாட்டாங்க. ஓகேவா. அப்போ 4 மட்டும்தான் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பின் வருவனவற்றுள் எது வந்து சரியாக இணைக்கப்படுது? விச் ஆர் த ஃபாலோவிங் ஆர் கரெக்ட்லி பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. எது இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா KVKன்றது கிஷான் விஞ்ஞான் கேந்திரான்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. ஏன்னா வந்து கிருஷி விஞ்ஞான் கேந்திரா அப்படின்னு வரணும்.
ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ராங்கு. SMAE அப்படிங்கிறது சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். NSDன்றது நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ATMAன்றது அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. அப்போ 2, 3, 4 கரெக்டு, 1 மட்டும் ராங்கு. அடுத்த கொஷின், இந்தியாவில் NREGA என்று நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 2006 பிப்ரவரி 2. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.